ஸோ குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய், மராட்டி மொக்கு, பட்டை, ஜாதிபத்திரி ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு ஆனியன் பெருசாக நீல வாக்கில் கட் பண்ண 2 ஆனியன், ஆனியன் சீக்கிரம் வதக்கிறதுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்க வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து 1½ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுன்னு ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து 2 பச்சை மிளகா கீறினது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு பெரிய தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கிறேன். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு உடனே கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா திரி ஆகிடும். இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா போட்டு வதக்கிக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ஸோ இது வதக்குனதுக்கப்புறம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கோரியாண்டர் பவுடர், சிக்கன் மசாலா வந்து 1½ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து எலுமிச்சம் புழிஞ்சுக்கோங்க. இதை நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஏற்கனவே வந்து சிக்கனில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தயிர் போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த சிக்கனை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் போட்டு விட்டு சிக்கனை நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ சிக்கன் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. ஸோ வெந்ததுக்கப்புறம் எவ்வளோ அரிசி எடுத்துக்கோங்க அந்த அளவான தண்ணி வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏற்கனவே நான் வந்து ஜீரக சம்பா வந்துட்டு கழுவி ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த அரிசியை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறேன். ஸோ 1 டம்ளர் ஜீரக சம்பாவுக்கு வந்து நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2லேருந்து 2½ ஆட் பண்ணலாம் அரிசியை பொறுத்து. இப்போ கொத்தமல்லியில் மேலே தூவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பனிங் வீடியோ என்னால் இதில் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து இதுதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.